மாமா நகை சாத்திர மாதிரி ஒரு கலை புராணம் இந்த உள்ளாட்சியில இருக்கு. நெறி முடுற பையா கம்முறாரு எவ்வளவு தெளிவுமா சொல்றான் வந்தல இருந்து கேக்குறானே என்ன சொல்றான்னு கேள்றான் வந்தல டேய் வந்த சொல்றேன் நீ யாரா நீ யாரா ஓ வந்த சொல்றீ யாரு என்ன ஊரு உன் பேர் என்ன உன் பேர் என்ன நீ யாருக்கு பிறந்திருப்பியா நான் தேவடாருக்கு போறேன் ஓ வந்த சொல்றீ ஓ ஊர் என்ன ஓ பேர் என்ன அது நானும் கேக்குறேன் இதானே ஒடியா என்ன பாட்டு பண்ண அடிக்காரா வளர புள்ளடா அடிக்காரா மொத்தடி அடிக்காரா வளர புள்ளனா அப்புறம் எத்தனை அடி அடிங்க மொத்தடி அடி அம்மா இடுப்புல அடிக்காரா ஆடியாதா வாய முடியா நானே வந்து சபைக்கு வந்து சொன்னேன் என்ன விளக்கா சோர வச்சுக்காரன் கிடையாது. ஓ
இவனுக்கு பூரா புறம்போக்கு நாய் யாரா யாரா யாரு மரபுறாய் யார் யார் சைலன்ஸ். வாங்க வாஜார, வணக்கம் 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 வணக்கம்.
என்ன பண்ணப்பா என்ன பண்ணா ஒரு வாதர் வந்தா இப்படி வாடா அப்படியே டேய் ஓ ஒரு வாதர் வந்தா ஆமா வணக்கத்தை எப்படி வைப்பாங்க எப்படி நான் நெஞ்சு மேல வச்சு கொடுப்பா பாஜார் நீ வந்துட்டாரு ஆ. நெஞ்சு மேல வச்சு கும்பிடுறேன் ஆ பாஜார் நான் குஞ்சு மேல வச்சு கும்பிடுறேன் யார் குஞ்சியா நெஞ்சு மேல போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்க மாட்டேன் இன்னும் இது வரைக்கும் இருக்க மாட்டேன் வா போ ரொம்ப நாள் வணக்கம் வணக்கம் வாஜாரே வணக்கம் 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 தம்பி. ஐயா வணக்கம் தனக்கழகு. தனக்காய் வணங்குவது யாவருக்கா அழகு யாவர்க்கும் அழகு. ஆமா வணங்கிய முள்ளுதான் தைக்கும். ஆமாங்க வளைந்து உடுக்க முடியாத மூங்கில் ஆ, பல்லக்குக்கு உதவும். அது பாடகழகு தான் உதவும் உன்னாட்டம் வணங்காம நிக்கிறதுக்கு தான் பாடகைக்கு உதவும். ஆமாங்க வளைந்து உடுக்க முடியாத மூங்கில் எப்பொழுதுமே அம்மன் ஊருலா செல்வதற்கோ ஆ, ஒரு தெய்வங்களுக்கு பல்லக்குக்கு உதவும். ஆமா சரஸ் பெரியவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆ, வணங்கி உடுத்து பேச வேண்டும். ஆமாங்க புரியுதா? ம். ரொம்ப தாழ்ந்த வணக்கம். வணக்கம் ஐயா ஐயோ ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் 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 ரொம்ப தாழ்ந்த வணக்கம். ஏய் அங்க வராங்க எங்கடா ஓடுறாங்க இப்படி வாடா அப்படியே பாஜார் அந்த பக்கம் போ இப்படியா வர பாஜார் வந்து ஊந்து கும்பிடுறிய அம்மா சுத்த மொத்தமாக்குறா அம்மா சுத்தமா உனக்கு எப்படி தெரியும்? நான் போயிருக்கேன் அப்பதான் சித்தப்பா நேரி போறான் ஐயா வாங்க ஐயா வணக்கம் 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 ஏன்னா பார்த்தா கடுமைட்டு அதிகமா தெரிஞ்சு முன்னாடி பார்த்து ஊப்பில் எடுத்து கட்டிருக்கீங்க டீப்பில் அட்டி ஆமா. பின்னாடி பார்த்தா யார் தூங்குற லொட்டு புட்டு லட்டு விட்டு லொட்டு புட்டு லட்டு விட்டு லொட்டு புட்டு லட்டு விட்டு லொட்டு புட்டு லட்டு விட்டு தட்டிருக்கேன் என்ன விசேஷம் தொட்டு பண்ண தட்டுறாங்க. ஒரு அடி வச்சா ஒன்று ஒன்று போக்குது நேற்று முட்டா தம்பி யாரும் தாக்கா இருக்கா காலை வச்சா தான் போக்குது அங்க ஏய் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா 1/2 மணி நேரமா அடிச்சு சபை கூட்டு கட்டிருக்காங்க. ஆமா இவ்வளவு ஜனக்கூட்டம் வர வச்சிருக்காங்க. தொட்டு புட்டுன்னு அவங்க அடிக்கிறாங்க. ஆ 32 தாளங்களை கொண்டு ஏதோ 32 தாளங்கள் ஏங்க இருக்குதே 4 தாளம் தான் இங்கே வச்சுன்னு வந்து அதில் கூட ஒரு ஓட்ட தாளத்தை வச்சு மியான்னு தேடினான் ஓட்ட தாளம். மியான்னு தேடினான் அவன் மூஞ்சி பார்த்தேன் முன்ன அந்த ஓட்ட தாளத்தை வச்சு கீன்னு தேடிக்கிறான் ஏய் இருக்கிறது 4 தாளம். எங்க இருக்கு 32 தாளம் கேட்கிறேன். ஆமா 32 தாளம்னா 32 தாளத்தை கொண்டு வந்து அடிப்பது கிடையாது. ஏய் 32 தாள வரிசைகள். ஆமா புரியுதா? ஆதி தாளம், ரூபக தாளம், வர்ணதாளம், ஜம்பதாளம், யாகதாளம், கிருந்தக தாளம், தோழி தாளம், தாளம். சினேகா நயந்திரா குஷ்பு எல்லா நடிகரை பூரா இதுலயே வராங்க பழக்குது நான் நடிகரையா சொல்றேன். ஏய் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மெட்டுக்கள். ஆமா ஆதி தாளம் எப்படி, ரூபக தாளம் எப்படி, கிருந்தக தாளம் எப்படி, வர்ணதாளம் எப்படி, ஜம்பதாளம் எப்படி, யாகதாளம் எப்படி, ஆமா ஒவ்வொரு தாளமும் ஒவ்வொரு மெட்டு. 32 தாளத்தை கொண்டு வந்து அடிக்க மாட்டாரா? 32 தாள வரிசைகள். ஆமா எப்படி இருந்தாலும் எதற்காக இந்த கிராமத்தில் ஜனக்கூட்டம் இரவு நேரத்தில் எதற்காக என்ன தேர் திருவிழா